ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம செவ்வந்தி, அரளி, மருகு இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு மாலை அழகா கட்ட போறோங்க. மாலை தானே நம்ம வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். என்ன இருந்தாலும் நம்மளே நம்ம கையால மாலை ரெடி பண்ணி சாமி கொடுக்கறது ஒரு ஆத்ம திருப்தி தானுங்க. அதுக்காக தான். இதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த மருகு ஒரு கட்டு 20 ரூபாய் தான் இருக்கும். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கூட செலவாகாது. இதுக்கு ஊசி பாத்தீங்கன்னா நம்பர் 6ன்னு சொல்லி கேளுங்க, கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கனமா இருக்கும், நீளமா இருக்கும். அது குத்துறதுக்கு உங்களுக்கு பூசில பூவில் குத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். நூல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நாம பூ கட்டுற நூல் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ மருகு எப்படி கட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு 1.5 இன்ச்சு வர மாதிரி கொஞ்சம் கனமான தண்டு இருக்கிற மருகா பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 கொத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு காம்பு குத்துனாலுமே வெளியே நீட்டிட்டு இருக்கிறப்ப மாலை அழகாக தெரியும். இந்த மாதிரி கனமாக இருக்கதா பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சன்னமான காம்பு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குத்துறப்ப பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி வேண்டாம். கொஞ்சம் கனமான காம்பு இருக்கிறதா பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் லென்த் வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம நூல் கோத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை நீளத்துக்கு மாலை தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நூல் எடுத்துக்கோங்க. நம்ம ஒத்த நூல் தான் இழுக்க போகிறோம். ஆனால் போடுறப்ப கொஞ்சம் லென்த் எடுத்துக்கோங்க. ஒரு 2 முழம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருந்தாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை பத்தலைனாலும் நம்ம அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மருகு முதல்ல ரெகுலராக நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அந்த கட்டு ஒரு ஒரு கட்டு கட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஊசியில் குத்துறப்ப எதுவும் பிடிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால வெளியே வந்துடும். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பூ கட்டுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் குத்த ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1/3 வெளியே இருக்கிற மாதிரி உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 மடங்கு வெளியே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கனமாக தெரியும். இப்போ ஒரு 1.5 இன்ச்சு எடுத்திருக்கீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே போன மாதிரி இருந்தால் போதும். 2 மிச்சம் அந்த 1 இன்ச்சு வெளியே நீட்டிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் குத்துறப்பவே ரவுண்டாக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மொத்தமாக குத்தி முடிச்சப்பறம் சரி பண்ண முடியாது. குத்துறப்பே நம்ம ரவுண்டாக அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டே குத்திட்டோம்னா நீங்கள் அப்புறம் சரி பண்ணாமல் பார்க்குறதுக்கு மாலை அழகாக ரவுண்டாக வரும். இப்போ உங்களுக்கு எத்தனை கனம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அது கோத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம செவ்வந்தி கோத்துக்கலாம். அதுவும் அதே மாதிரி தாங்க. கொஞ்சம் காம்பு கனமாக இருக்கதா பார்த்துக்கோ. ரொம்ப சன்ன காம்பு இருந்தால் நம்ம குத்துறப்ப கிழிஞ்சிரும். நம்ம ஏற்கனவே குத்தி வச்சிருக்கோம் இல்லையா மருகு, அதனோட ஷேப்புக்கு வர மாதிரி பார்த்து கரெக்டாக இதையும் குத்திக்கோங்க. ரொம்ப வெளியே நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு வெளியே கனமாக தெரியும். அது உள்ளத்தள்ள மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கனம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோ. நான் ஒரு 3 செட்டு இந்த மாதிரி குத்தி இருக்கேன். எக்ஸ்ட்ரா காம்பு இருந்ததுன்னா நம்ம அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போவே மொத்தமாக முதலே நீ கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 செட்டு இருக்கிற மாதிரி கோத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மருகு கோத்துக்கலாம். மருகும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம எவ்வளோ குத்தி இருக்கோமோ அதே கணத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாற்றி மாற்றி இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஒரு யூனிஃபார்மாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கு இல்லைங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அரளி கோத்துக்கலாம். அரளியும் அதே மாதிரி தாங்க. காம்பு ஒரு 1/3 உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மிச்சம் வெளியே நீட்டிட்டு இருக்கிற மாதிரி பாருங்க. அதே சமயம் நம்ம ஏற்கனவே குத்தி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பூ கனத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு குத்துறப்பே நீங்கள் ரவுண்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளால சரி பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் நிதானமாக குத்துங்க. அரளிப்பூ கொஞ்சம் சீக்கிரம் கட் ஆகிடும். நிதானமாக இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு 3 செட்டு ரவுண்டு வர மாதிரி பார்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கனம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சாரம் ரெடி பண்ணியிருக்கலையே, இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த நூல் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம முடி போகிறதுக்கெலாம் தேவைப்படும். அடுத்து நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாங்க. அது கொஞ்சம் அதே மாதிரி தான் அந்த பச்சையும் மஞ்சளும் சேர்த்து ரெடி பண்ண போகிறோம். முதல்ல சொன்ன மாதிரி தாங்க. பச்சை அந்த மருகு இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு எவ்வளோ கனம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வந்தி ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சளும் பச்சையும் சேர்ந்து பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அரளி நான் கொஞ்சத்தில் சேர்க்கலைங்க. ஏன்னா ஏற்கனவே அரளியே அரளி பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்.
இப்போ இது கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பு வந்து இந்த செவ்வந்தியோட காம்பு இருக்கு இல்லையா, அதையே வந்து ஒரு 2 நாட் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கோத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அதுக்கு பக்கமாக வந்து நிதானமாக நல்லா டைட்டாக வந்து அழுத்தி விட்டுக்கோங்க, ஒன்று சேர்த்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நூல் வந்து நல்லா கொஞ்சம் விட்டு கட் பண்ணிட்டு இப்போ நாம அதனோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கட்டி வச்சிருக்கீங்க இல்லையா, அதனோட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முடி வந்து ஒரே முடி போட்டுறாதீங்க, கழண்டு வந்துடும். 2 முடியும் தாங்காது. ஒரு 4-5 முடி போட்டு விடுங்க, டைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நூல் இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மோட மாலை ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். எக்ஸ்ட்ரா காம்பு இருந்ததுன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம நிதானமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே சமயம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்த நூலில் தான் கோத்துருக்கோம். அது அப்படியே வந்து நீங்கள் படத்துக்கு சுவாமி படத்துக்கு போட்டாலுமே சரி, இல்லை கோயிலில் சிலை கொடுத்தாலுமே சரி, கட்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு 2-3 சரம் இருக்கிற மாதிரி நூல் வந்து அதனோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் படத்துக்கு போடுறப்ப கட்டாகாமல் இருக்கும். நல்லா ஒரு 4-5 முடி போட்டு நல்லா டைட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. 2 பக்கம் அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாலை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மோட மாலை ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. நான் ஒரு சின்ன மாலை தாங்க பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ மாலை வந்து நாமளே ரெடி பண்ண ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.